இறைவன் அன்பாளன், அருளாளன், கருணையாளன் தான் சொல்றது. மக்கள் எல்லாம் ஒரு மாசம் பட்டினி போடுறான். பெத்த தாய் புள்ள பசிச்சிருந்தா தாங்க மாட்டா. ஒரு மாசம் உங்களை பட்டின ஓடுற கடவுள் எப்படியே அன்பாளனா இருக்க முடியும் என்றெல்லாம் சிலர் கேட்பது உண்டு. உண்மைதான். சகோதரர் கேட்குறது, சாப்பாடு நீங்கள் நோன்பு காலத்துல சாப்பாடு சாப்பிடாம இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சில கொழுப்பு சக்தி எல்லாம் குறைக்கும். தண்ணி கூட குடிக்க கூடாதுங்கிறீங்களா? இது ரொம்ப கொடுமையா இருக்குது. இது ரொம்ப கடுமையா இல்லையா என்றெல்லாம் ஒரு கேள்வி கேட்பீங்க. நான் எளிமையாக முதல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு தானே சொல்றேன். காலை சாப்பாட்டுக்கு காலை சாப்பாடு அப்படி தானுங்க பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்டை கொஞ்சம் தமிழ் படுத்துங்களேன். ஃபாஸ்ட்னா நோம்பு, பிரேக்னா துறக்கிறது. பிரேக்ஃபாஸ்ட்டை தமிழ் என்னை மாதிரி தமிழ் ஆர்வலர்கள் மொழிபெயர்க்க சொன்னா நான் நோன்பு திறப்பதுன்னு தான் மொழிபெயர்ப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நோன்பு திறந்தாச்சான்னு அர்த்தம். ஏன் அப்படி கேட்குறோம்னா, நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்றோம், சாப்பிட்டு போய் படுத்துடுறோம். காலையில் எத்தனை மணிக்கு எஞ்சிருக்கோம்? 6 மணிக்கு எழுந்திருக்கோம்னு வைங்களேன். எழுந்து தான் நம்ம சாப்பிட்றோம். காலையில் இடையில யாரும் எஞ்சி தண்ணி குடிக்கிறது இல்லை, பெரும்பாலும் நான் சொல்கிறேன். அப்போ உடலுடைய இயல்பு என்னன்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம் தண்ணி குடிக்காமல் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நான் நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டேன்னா காலையில் 6 மணி வரை நான் தண்ணி குடிக்க மாட்டேன். என் உடல் எந்த விதமான தேவையும் இல்லாமல் இருக்கு. அதனால தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நோன்பு திறக்கிறது அப்படிங்கிறோம். நாங்கள் 11 மாசமா நைட்ல உள்ள நோன்பை அந்த ஒரு மாசம் காலையில வைக்கிறோம். அவ்வளவுதான் இதுல உள்ளது. பெரிய சிரமங்கள்லாம் கிடையாது. ஒண்ணும். இரண்டாவது என்னவென்று சொன்னால், இரவு நோன்பு வைப்பதற்கும் பகலில் நோன்பு வைப்பதற்கு வேறுபாடு இருக்கு. அது தூங்கிட்டு இருப்போம், அது ஒரு மரணம் மாதிரி, அது சிறு மரணம் தான். அதுல தண்ணி தேவை இருக்காது, சாப்பாடு தேவை இருக்காது, வேற எதுவும் தேவை இருக்காது, படுத்து கிடப்போம். முழிச்சிருந்தேன்னு வைங்களேன், போட்டதுக்கு மேல போட்டுக்கிட்டே இருக்கோம். 3 வேளை சாப்பாடு, ஸ்நாக்ஸ் ஒரு 10 வேளை, 13 வேளையாவது இருக்கும். நம்ம வடையும் பஜ்ஜியும் பார்த்துட்டாலே நம்மளால நகர முடியாது. ஆனா இது எல்லாம் எதற்கு என்று சொன்னால், இந்த கலோரி நாம எடுக்காமல் இருந்தோம் என்று சொன்னால், டாக்டர்கிட்ட போனா முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்ற டாக்டர் ஒரு ஆளே காட்டுங்க, எனக்கு கொஞ்சம் டயட்ல இருங்க, கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்றத சொல்லக்கூடிய மருத்துவர்கள் இருப்பார்கள். அப்ப இந்த சாப்பாட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும் என்று சொன்னால், டீடாக்சிபிகேஷன் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. மருத்துவர்கள்ட்ட கேளுங்க, டீடாக்சிபிகேஷன்னா என்னன்னு. உடல்ல நம்ம போடக்கூடிய இந்த டேங்க் இருக்கு, உங்களுக்கு எளிமையா புரியுறது சொல்றேன். இந்த டேங்க் இருக்கு, டேங்க்ல சும்மா நீங்க தண்ணி ரொப்பிட்டே இருக்கீங்க, தண்ணி தொட்டில. அந்த தண்ணி கீழே அப்படி எல்லா இடம் வருது. அந்த தண்ணீர் சுத்தமா வடிஞ்சதுன்னு வைங்களேன், தொட்டில பாசம் பிடிக்கும். நீங்க அந்த தண்ணீரை பாசம் பிடிக்காத அளவுக்கு தண்ணி போட்டுட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த தொட்டி அப்படி இடையில உள்ள அந்த தூசுகள்லாம் அதுல கிடந்துட்டே இருக்கும். இப்போ நாம போடக்கூடிய இங்கேதான் சைவம் அசைவம்லாம் இந்த தொண்டைக்கு மேலதான் சைவம் அசைவம் பிரச்சனை. இதுக்குள்ள போயிட்டா எல்லாம் உணவு தான். இந்த உணவை புரோட்டீனாகவும் கொழுப்பாகவும் இது புரதமாகவும் இந்த உடம்பு பிரிக்குது. இப்படி பிரிக்கும் போது என்ன செய்யறோம்னா, அதை பிரிச்சு முடிச்சு நரம்புகளுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அடுத்து போடுறோம், அதை பிரிச்சு முடிச்சு அனுப்புறதுக்குள்ள திருப்பி போடுறோம். இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அது சரியான முறையில் டைஜஸ்ட் ஆகாது, பிரிக்காது. இந்த ரமலான் மாதம் நோன்பு வைக்கும் போது என்னன்னு சொன்னால், நம்ம இந்த உணவு கட்டுப்பாடு இருக்கும் போது அந்த நரம்பு மண்டலம் மிகச் சரியாக வேலை செய்து 3ஐயும் பிரித்து எடுத்து உடலில் தங்கி இருக்கக்கூடிய கசடுகளை எல்லாம் அது புரோட்டீனாகவும் கொழுப்பாகவும் புரதமாகவும் மாற்றுகிறது. அதனால மருத்துவ ரீதியா நோன்பு என்பது ஆரோக்கியமானது என்று சொல்கிறார். கெட்டோபாலிசம் என்று ஒன்று இருக்கு. அது என்னன்னா, கொழுப்பு, கெட்ட கொழுப்பு உறைவது இருக்கு இல்லையா, இந்த கெட்ட கொழுப்பு உறைவது நாம் அதிகமாக சாப்பிட்டு கொண்டிருப்பதனாலதான். இந்த கெட்டோபாலிசத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க நோன்பு இருக்க வேண்டும். இது ஒரு நாள் நோன்பு இருந்தாலும் பத்தாது, ஒரு மாதம் நோன்பு தேவை என்பது சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ், அறிவியல் விஞ்ஞானம் சொல்கிறேன். ஆனால் கெட்டோபாலிசத்துக்காகவோ டீடாக்சிபிகேஷனுக்காகவோ நாங்கள் நோன்பு வைக்கல, அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறோம். பசித்து இருக்க வேண்டும். ஏன் பசித்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், பசியை உணரும் போது தான் அடுத்தவருடைய பசி என்னன்னு தெரியும். அம்மா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு அப்படின்ற குரலை நீங்க கேட்டிருப்பீங்க. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுன்னா என்னன்னு எனக்கு தெரியும். நான் பட்டினி கிடந்திருக்கேன், நாக்கு எப்படி சுண்டி இழுக்குன்னு எனக்கு தெரியும். அப்ப பசித்திருந்து அந்த பசியை உணரக்கூடிய ஒரு தன்மையை நான் பெற வேண்டும். ரெண்டாவது, அடுத்து என்னவென்று சொன்னால், பணக்காரர்கள் பட்டினி கிடக்க மாட்டாங்க. சவுதி மன்னர் என்ன பட்டினி கிடக்கணும் தலையெழுத்தா அவருக்கு இல்லை. ஆனால் அவரும் அடிமை, அவரும் பட்டினி தான் கிடக்க வேண்டும். நோன்பு 30 நாளும் சவுதி இளவரசர் பட்டினி தான் கிடப்பார், தண்ணி கூட குடிக்காம கிடப்பார். எனக்கு இவ்வளவு வசதிகள் இருந்தும், இத்தனை வேலையாட்கள் இருந்தும், நான் இறைவனுடைய அடிமை, இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்ப நான் பசித்திருக்கிறேன். இந்த உணவை குறைக்கும் போது தான் அறிவுக்கு வேலை வரும். தவறாக எடுக்க வேண்டாம். உணவு கூட கூட அறிவு மழுங்கி கொண்டே இருக்கும். எனவே இந்த உணவை கட்டுப்பாடு என்பது ஒரு ஆன்மீக பயிற்சியாகவும் இருக்கிறது. அடுத்து என்னவென்று சொன்னால், இது மிக முக்கியமான பயிற்சியை வழங்குகிறது. அந்த பயிற்சி என்னவென்று சொன்னால் இரையச்சம் என்ற ஒரு பயிற்சி.
பட்டினி கிடப்பதனால எப்படி இறையச்சம் வரும்? பட்டினி கிடந்தா பசிதானங்க வரும், இறைச்சம் வருமா? கோயிலுக்கு போனா இறைச்சம் வரும், பள்ளிவாசலுக்கு போனா இறைச்சம் வரும், சர்ச்சுக்கு போனா இறைச்சம் வரும் நீங்க நினைக்கலாம். பட்டினி கிடந்த எப்ப இறைச்சம் வரும் என்று சொன்னால், என் கண் முன்னால் உணவு இருந்தும் கூட கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நான் சாப்பிடக்கூடாது. நான் வீட்டுக்கு தெரிஞ்சு போய் யாருக்கு தெரியாம ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு ஜூஸ் ஒரு அழகா குடிக்கலாமே, ஏன் குடிக்க மாட்டேங்க? கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறான், கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த உணர்வை எனக்குள் ஊட்டுவதற்காக ஒரு மாத பயிற்சியை நான் எடுத்துக்கொள்கிறேன். இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த சூழ்நிலை வரும்போது தவறுகள் அங்கே குறையும். ஒரு கேமரா மாட்டி வச்சிருந்தானா யாராவது ஆபீஸ்ல நினைஞ்சு வாங்க மாட்டான். நம்மளே கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், சார் எல்லாம் அங்க எடுத்து வாங்க, யார்கிட்ட சார் பேசுறீங்க, வெளியே போயோ அங்கங்க கேமரா மாட்டி வச்சிருக்கான், வீட்டுல வந்து குடியாப்பான், அது வேற விஷயம். கண்காணிக்கின்ற ஒருவன் இருக்கிறான் என்ற உணவை கொடுப்பதற்காக இறைச்சம் தான் நோன்புடைய நோக்கம். ஆனால் நோன்பு நோற்பதினால் உடலுக்கு கேடு கிடையாது. இஸ்லாம் சக்திக்கு மீறி எந்த ஒரு கட்டளையும் விடாது. இங்க இருக்கக்கூடிய 5 வயது பிள்ளைகள், 6 வயது பிள்ளைகள், 8 வயது பிள்ளைகள்லாம் நோன்பு நோக்கிறார்கள், 30 நோன்பு நோக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எனர்ஜியை குறையவும் செய்யாது, அவர்கள் உடல்நலம் பாதிக்கவும் செய்யாது, மாறாக உடல் நலத்துக்கு நலமாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும்.